More to this channel, 12th standard and this video is for you. 12th standard chemistry chapter 2 P block element phase 1 and in the chapter evaluation அதாவது book back 1 mark question, choose the best answer. and இதுவும் ரொம்ப முக்கியமானதான். and இதில் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பார்க்கலாம். இது நமக்கு மறக்காத ஒரு க்ளூவும் வேண்டாம், ஈஸியாக புரிஞ்சுக்கலாம், ஈஸியாக பிக்கப் பண்ணிடலாம். அண்ட் ஈஸியாக அந்த ஒரு வீடியோவை பார்த்து நீங்கள் 1 மார்க்குக்கு சேஃப் ஆகிடலாம். அண்ட் தென் இப்போ வாங்க நமக்குள்ளே இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இட் மே பி யூஸ்ஃபுல் டு யூ. ப்ளீஸ் லைக் மை சேனல் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். அண்ட் ஏன் அக்வா சொல்யூஷன் ஆஃப் போராக்ஸ் அக்வா சொல்யூஷன் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு லிக்விட் ஸ்டேட் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் அது ஏன் போராக்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. நியூட்ரலாவா, அசிட்டிக்கா, பேசிக்கா, அமாஃபட்டிக்கான்னு கேட்டிருக்காங்க. பேசிக் தான் கரெக்டான ஆன்சர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் போராக்ஸ் நம்மளோட வாட்டரோட ரியாக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆர்த்தோபோரிக் ஆசிடை கொடுக்குது அண்ட் சோடியம் ஹைட்ராக்சைடும் கொடுக்குது. இங்கே சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது ஸ்ட்ராங் பேஸ். ஏன் இது ஆசிடும் கொடுக்குதுல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வீக் ஆசிட், இது ஸ்ட்ராங் பேஸ். ஸ்ட்ராங்காக வீக்கான்னு சொல்லுவது ஸ்ட்ராங் தானே.